வணக்கம். உயிர் மெய். இந்த மனிதர்களை சுத்தி முக்கியமா இயற்கை பொருள் ஒரு 5 பொருள் இருக்குது. என்னன்னு பார்த்தா மண்ணு, தண்ணி, நெருப்பு, காத்து, ஆகாயம். இப்ப அது வெளியில மட்டும்தான் இருக்குதான்னு பார்த்தா இல்ல, மனித உடம்புக்குள்ளயும் அதுதான் இருக்குது. இந்த வரைபடத்தை பாருங்க. ந ம சி வ ய. கோயிலுக்கு போறோம் இல்லையா, மண் அகுல் ஏத்துறோம், அது மண்ணு. தண்ணி, எண்ணெயோ தண்ணியோ ஊத்துறோம் இல்லையா, அது நீர். நெருப்பு வைக்கிறோம் இல்லையா, நெருப்பு. மண், நீர், நெருப்பு. இந்த 3 பூதத்தையும் நாம கடக்கணும். காற்று இந்த பாக்கெட்ல புடிச்சிருக்குது இல்லையா, இதுக்கு பேர் என்ன? காத்து. இது ஆகாயத்தை அடையணும். அப்ப மனித பிறவியோட நோக்கம்னு ஒண்ணு இருக்குது. ஏன் மனுஷங்க பிறந்தாங்கன்னு கேக்குறோம் இல்லையா, இந்த 3 பூதத்தையும் நாம மூச்சு காற்றால எரிக்கணும், 2 பூதத்தை அடையணும். மனித பிறவியோட நோக்கமே அதுதான். இதை நான் மட்டும்தான் சொல்றேன்னா இல்ல, இஸ்லாமியர்கள் என்ன சொல்லுவாங்க? அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்லுவாங்க. அதுல அ கு இம் பிரிச்சு எழுதுங்க, இப் ஊ இம் ஓம் தான் சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க? அல்லேலூயா ஆமென். அந்த லூ பிரிங்க, இல் ஊ இம் ஆ ஓ இம். இந்துக்களு அ ஓம். இது எல்லா மதமும் ஓம்ன்றதை தான் சொல்றாங்க. அது எங்க இருக்குதுன்னா வெளியில இருக்கிற அந்த 5 பூதங்கள் சொல்றோம் இல்லையா, அது மனிதனுடைய நரம்பு மையத்தை தான் சொல்றாங்க. மனித உடம்புக்குள்ளதான் இருக்குது அந்த 5 பூதமும். பதஞ்சலி யோக சூத்திரத்திலையும் ஓம்ன்றதுதான் படைக்கிற சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இறைவன் பேருன்றாங்க. அந்த இறைவன் எங்க இருக்கிறாரு? மனித உடம்புக்குள்ளதான் இருக்கிறாரு, வெளியில இல்ல, மனித உடம்புக்குள்ளதான் இருக்கிறார். அதுக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு நான் ஏற்கனவே கேட்ட கதை, அதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தலாம்னு நினைக்கிறேன். கடவுள் ஒரு நாள் பூமிக்கு வந்ததாகவும், அவர் மனிதர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு பொருளை கொடுத்துட்டு இயற்கை மரம் செடிகிட்ட ஒரு பொருளை கொடுத்தாராம். நான் போய் திரும்பி கேட்பேன், கேட்கும் போது அதை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு மனிதர்கள்கிட்டையும் இயற்கை கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. சொன்ன மாதிரியே ஒரு நாள் திரும்பி வந்தார். மரம் செடி கொடிலாம் இருந்ததுல இயற்கை கிட்ட, எங்க உங்ககிட்ட ஒரு பொருள் கொடுத்தனே எங்க அப்படின்னு கேட்டாராம். ஒரு அசைவம் இல்லாம கம்மனே இருந்தது. மனிதர்கள் கிட்ட கேட்டாராம் அதே மாதிரி. மனிதன் கேட்டானா, எங்க கொடுத்த, எப்ப கொடுத்த, எந்த நேரத்துல கொடுத்த அப்படின்னு கேட்டான். ஓ பரவாயில்லையே, சிந்திக்கிறானே. அப்ப மனிதனுக்கு சிந்திக்கிற அறிவு இருக்குது. நம்ம எங்க ஒளிஞ்சிக்கலாம்னு பார்த்தா மனிதனுடைய உடம்புக்குள்ள மூச்சு காற்றா நம்ம ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு கடவுள் நினைச்சாராம். ஏன்னு கேட்டா மனிதன் தான் கடைசி வரைக்கும் நம்ம உடம்புக்குள்ளதான் இறைவன் மறைஞ்சிருக்கிறாருன்னு தேடவே மாட்டான். வெளியில எல்லா இடத்தையும் சுத்தி தேடுவான், தான் உடம்ப மட்டும் திரும்பி பார்க்கவே மாட்டான் அப்படின்னு இறைவன் மூச்சு காற்ற நம்ம உடம்புக்குள்ள ஒளிஞ்சிக்கிறதா ஒரு கதை. இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம கடவுள் எங்க இருக்கிறான்னு. மனித உடம்புக்குள்ள ஒவ்வொரு உயிருக்குள்ளயும் என்னவா இருக்கிறாருன்னா மூச்சு காற்றாதான் மறைஞ்சிருக்கிறார். அதை உணர்றதுக்கு தான் இத்தனை மதங்களும். ஓம் என்ற சவுண்டும் நம்ம மனித உடம்புக்குள்ளதான் இருக்குது. இப்ப இந்த நமசிவயன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு நமசி என்றதுக்கு ஆன்னு சொல்லலாம். ஆனா இதான் சொல்றாங்க. இந்த 12 உயிரெழுத்தையும் நுரையீரல் சொல்ற 18 மெய்யெழுத்தையும் சேர்த்தாதான் மூச்சு காற்றை உருவாக்க முடியும், மனிதன் பேச முடியும். அதாவது வயிற்று பகுதி குளிர்ச்சியா இருக்கும், நுரையீரல் பகுதி சூடா இருக்கும். நம்ம மனுஷங்களுக்கு சூடும் ஒத்துக்காது, குளிர்ச்சியும் ஒத்துக்காது, ரெண்டும் சேர்ந்து சமநிலையில வரணும். அதுக்குதான் வான் கூப்பிட்டோம்னா யூ ஆ வான் கூப்பிடுறோம். ஒரு உயிரெழுத்து ஒரு மெய்யெழுத்து சேர்த்துதான் கூப்பிட முடியும். அப்ப என்ன செய்யறோம்னா, நம்ம குழந்தையா இருக்கும் போது மகிழ்ச்சியா இருந்திருப்போம். வளர வளர என்ன ஆகுதுன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா எண்ணங்களும் மனிதர்களை ஆட்டி படைக்குது இல்லையா, அதை எப்படி அழிக்கிறதுன்னு பார்த்தா மூச்சு காற்றால்தான் அழிக்க முடியும். அப்ப நம்ம தூங்கி எழுந்த உடனே முக்கியமா ஒரு மந்திரத்தை சொல்லணும். என்னன்னா,
உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்த்து உயிர்மை எழுத்துன்னு இருக்குது இல்லையா, தியானம் தவம், இதே என்ன பயன் கிடைக்குமோ அதே பயன் இதுலயும் கிடைக்கும். அதுக்குதான் நம்ம முன்னோர்கள் ரொம்ப எளிமையா எல்லா பொருளுக்குமே பேர் வச்சுட்டு போய்க்கிறாங்க. உயிரெழுத்து மெய்யெழுத்து இணைச்சி அம்மா, ஆடு, இலை, கடவுளோட பெயரா இருக்கட்டும், எல்லா பேரையும் பிரிச்சு பாருங்க, உயிரெழுத்து மெய்யெழுத்து இணைச்சுதான் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப அத சொல்ல சொல்ல நம்முடைய தொண்டை பகுதி இருக்குது இல்லையா, எலும்பு இல்லாத ஒரு பகுதி இருக்கும், அந்த இடத்த நம்ம உற்று பார்க்க பார்க்க நம்முடைய பிறவியோட நோக்கம் நமக்கு தெரியும்ன்றாங்க. சனீஸ்வர பகவான் இருக்கார் இல்லையா, அவருடைய வாகனம் என்னன்னு தெரியுங்களா? காகம். அந்த காகா மாதிரியே வடியெடுத்து ஒருத்தர் வாழ்ந்தார். யாருன்னு பார்த்தோம்னா காகபுஜண்டர். அவர் என்ன சொல்றாருன்னா, பெருநூல் காவியம் 1000 ஒரு 1000 பாடல் எழுதியிருக்கிறார். அவருக்கு அந்த மூச்சு காற்ற மேல செலுத்த செலுத்த அவருக்கு என்னென்ன உடம்புல மாற்றலாம் ஏற்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி நம்ம அந்த 3 பூதத்தை எரிச்சு நுரையீரல் காற்று அடையும் போது 18 வயது இளைஞன் போல் தோற்றம் வரும் அப்படின்னு சொல்றார். முதுமையை விரட்டி அடிக்கலான்றார். நோயின்றி வாழலாம் அப்படின்னு சொல்றார். யார் கடவுள் என்றத நமக்குள்ளே மனிதர்கள் உணர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றார். வானத்துல இருக்கிற 7 நிறங்கள் நம்ம உடம்புக்குள்ள தெரியும் சொல்றார். வானத்துல இருக்கிற அனைத்து ரகசியமும் மனிதன் மெதுவா அப்படியே இழுத்து இழுத்து மூச்சை காற்ற சுவாசிக்கும் போது எல்லா ரகசியமும் தானே வானத்துல இருக்கிற ஒரு சிறு துகள் என்றதை அவனால உணர முடியும்ன்றத 1000 பாடல் மூலமா சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த நம சிவாயன்னு சொல்றோம் இல்லையா, அந்த முதல் எழுத்த அடுத்தது 2வது எழுத்த மாத்தி மசிவயன, 3வது எழுத்து சிவய நம, 4வது எழுத்து வய நமசி, 5வது எழுத்து எனம சிவ. இப்படி சொல்லும் போது மனிதனுடைய உடல்ல இந்த 5 பூதமும் மண்ணு, தண்ணி, நெருப்பு, காற்று, ஆகாயம் இது சமநிலையில கொண்டு வர முடியும்னு சொல்றான். தமிழ்ல என்ன இருக்குதுன்னு பார்த்தா, இந்த எல்லா ரகசியமும் தமிழ்ல மறைமுகமா தான் வைக்கப்பட்டிருக்குது. இனி அடுத்தடுத்து வர வீடியோல இன்னும் தமிழ்ல என்னென்ன இருக்குன்றத நம்ம பார்க்கலாம்.